இருக்க இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் பேன்ற ஏஐ ஆப்பை ஏற்றணும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதுதான். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஃபுல்லாக ஏறி முடிச்சதும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குள்ளே போகணும். ஆப் இப்போ ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்து உள்ளே போய்க்கணும். உள்ளே போனோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த ஏஐ ஆப். இப்போ உங்கள் ஜிமெயில் இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ நான் என்னோடய ஜிமெயிலை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பேர் இந்தமாரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் நான் இப்போதைக்கு என்னோடய பேர் போட்டுக்கிறேன். பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்கும். இது மூணுத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய்டும். நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு இந்த ஆப்பில் க்ரியேட் ஆகிடும். என்னோடய பர்த்டே டேட்டு எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டேன். லெட் ஸ்டார்ட்னு இருக்கிறத கொடுக்கணும். லெட் ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா உள்ளே போய்டும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதுதான். அலோ கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி நம்மளுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கும். கிரெடிட் தான் இதுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த ஏஐ இதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உள்ளே போனோன்னா இந்தமாரி கேட்கும். அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி லாகின் பண்ணதுக்காக ஒரு 30 பாயிண்ட்டு, அப்புறம் நேம் வச்சதுக்காக ஒரு 30 பாயிண்ட்டு கொடுக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். கிளைம் பண்ணிக்கிட்டா நம்மக்கிட்ட ஒரு 60-70 காயின் கிட்ட வந்துடும். ஆல்ரெடி இதுக்குள்ளே வரும்போதே ஒரு 30 கொடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 60-70 பாயிண்ட் செலவு பண்ணால் போதும். அந்த வீடியோ எடுத்துடலாம். ஈஸி தான். எக்ஸ்ட்ராவே நம்மக்கிட்ட 30 பாயிண்ட் இருக்கும். உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இடையில லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு பார்க்குற மூலியமாக இந்தமாரி நம்ம பாயிண்ட்ஸ் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே அந்த பாயிண்ட் தான் முக்கியம். நீங்கள் ஆடு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் போய் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஹியூமன் நிற்கிற மாதிரி, அதுதான் நம்மளுக்கு மெயினானது. ஸோ நம்ம அதுக்கிட்ட போகணும். அந்த 3வதாக உள்ள அந்த ஹியூமன் மணி நிற்கிறத டச் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி கீழே ஒரு வீடியோ ஆட் பண்ண சொன்னோம். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாலேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு வீடியோ வேணும். உங்ககிட்ட இருக்குன்னா அந்த வீடியோ அதில் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி டான்ஸ் வேணுமோ அந்த வீடியோவை அங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட வீடியோ அங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ நான் இப்போ என்னோடய கேலரிக்குள்ளே போய் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுங்க. அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். செகண்ட்ஸ் பொறுத்தவரை பாயிண்ட் அதிகமாகும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்தமாரி பாயிண்ட்டும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போதைக்கு சும்மா ஒரு 5 செகண்ட் மட்டும் அந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. வீடியோ அப்லோட் ஆகிட்டு நீங்களே பார்க்குறீங்க. 2வது, நீங்கள் எந்த ஃபோட்டோ உங்கள் பேபியோட ஃபோட்டோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பேபியோட ஃபோட்டோவோ, இல்லை நீங்கள் எந்த வீடியோ ஏதாவது வேறு ஏதாவது காட்டணும் அந்தமாரி க்ரியேட் பண்ண நினச்சாலோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். மேலே கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் இப்போ எனக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஃபோட்டோ சிம்பிள் மாதிரி காட்டுதில்ல, டைமண்ட் போட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு ஹை குவாலிட்டியாக கொஞ்சம் 720 அந்தமாரி வச்சு நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குமே பாயிண்ட் தான் தேவை. இப்போ 70 பாயிண்ட்டு கிட்ட கேட்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 70 பாயிண்ட்டை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ண கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் யுவர் வீடியோன்னு காட்டும். உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டோருக்கு பாருங்கள். அந்த 3 நீங்கள் டவுன்லோட் ஆகிறது எங்கே பார்க்கணுன்னா ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு மெசேஜ் மாதிரி சிம்பிள் காட்டுது. அதுக்கு பக்கத்தில் மீன் ஒன்று காட்டுதில்ல, உங்களோட லோகோ. அந்த லோகோக்குள்ளே போனீங்கன்னா இந்தமாரி காட்டும். இந்த பர்சன்டேஜ் ஏறிட்டு இருப்பாங்க, 47 அந்தமாரி ஏறிட்டு இருக்கு. உங்களோட வீடியோ இங்கே தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்ணேன். நான் வீடியோனால கட் பண்ணிட்டேன்.
கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிடும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மட்டும் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் வேறு இதுலேயும் போடுறேன். அதோ பாருங்கள் 95% ஏறிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். இதோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம வீடியோ சீக்கிரம் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், இப்போ அந்த வீடியோ வந்துடும். நீங்கள் கேட்ட மாரி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த குவாலிட்டி கொடுத்து கிஃப்டாக வேணுமா இல்லை வீடியோவாக வேணுமா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள டவுன்லோட் பட்டனோ இல்லை கீழே இருக்குல்ல வாட்ஸ்அப் பக்கத்தில் அதையும் கொடுத்து நீங்கள் எது வேணால் கொடுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி ரிவ்யூ கேட்கும். நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களோட இஷ்டம். இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களா கேட்கும், நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஆனால் நம்மளுக்கு வேணாம் அது. ஸோ நம்ம இப்போ கேலரியில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கும். நான் இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.